பஞ்சாங்க விபரங்கள். ஆங்கில வருடம் 2026 மே மாதம் 19ஆம் தேதி கிழமை, செவ்வாய்க்கிழமை. தமிழ் ஆண்டு பராபவ வருடம் வைகாசி மாதம் 5ஆம் நாள். நாளைய நட்சத்திரம் திதி மிருகசீரிஷம் திதி. 12 ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கான பலன்கள். முதலாவதாக மேஷம் ராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம். முதலாம் பாதம். நடப்பு. நீங்கள் எதை தொட்டாலும் தடையோ என்ற பயமும் கடுமையான மன உளைச்சலும் உங்களை வாட்டுகிறது. கடந்த கால சம்பவம். உங்களை நம்பி முதலீடு செய்த காரியத்திலோ அல்லது கொடுத்த கடனிலோ ஏமாற்றத்தை சந்தித்தீர்கள். நாளை நடக்கும் மாற்றம். பணவரவு. வராத பணம் கைக்கு வந்து சேரும். புதிய வருமான வழிகள் திறக்கும். ஆரோக்கியம். அலர்ஜி மற்றும் தோல் சம்பந்தமான உபாதைகள் நாளை முற்றிலும் குணமாகும். எச்சரிக்கை. புதிய நபர்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உங்கள் உழைப்பிற்கான உண்மையான கௌரவம் நாளை தேடி வரும். 2. ரிஷபம் ராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிடம் நட்சத்திரம் 1, 2. நடப்பு. குடும்ப சூழ்நிலை மற்றும் எதிர்காலம் குறித்த தேவையற்ற பயங்கள் மனதை ஆக்கிரமித்துள்ளது. கடந்த கால சம்பவம். பணியிடத்தில் நீங்கள் செய்யாத தவறுக்காக வீண் பழிச்சொல் சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாளை பணவரவு. வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். சுப செலவுகள் உண்டாகும். ஆரோக்கியம். நீண்ட நாள் சோர்வு நீங்கி உடல் புத்துணர்ச்சி பெறும். எச்சரிக்கை. வாகனங்களை இயக்கும் போது வேகத்தை குறைக்கவும். எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்காதீர்கள். நாளை புதிய வசந்தம் பிறக்கும். மிதுனம் ராசி, மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3. நடப்பு. யாருமே நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்ற தனிமை உணர்வும் விரக்தியும் சூழ்ந்துள்ளது. நேற்று வரை மிக நெருங்கிய நண்பர் அல்லது உறவினரால் துரோகத்தையோ அல்லது ஏமாற்றத்தையோ சந்தித்தீர்கள். நாளை பணவரவு. நிலுவையில் இருந்த சம்பள பாக்கிகள் அல்லது பூர்வீக சொத்து மூலம் வருமானம் வரும். ஆரோக்கியம். முதுகுவலி, மூட்டுவலி போன்ற எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். எச்சரிக்கை. மற்றவர்களின் விவகாரங்களில் தேவையின்றி தலையிட வேண்டாம். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நாளை நீங்கள் தலைநிமிர்ந்து வாழப்போகிறீர்கள். அடுத்து கடகம் ராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் நட்சத்திரம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களால உங்களையே கட்டுப்படுத்த முடியாத முன்கோபமும் எரிச்சலும் குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் கடினமாக உழைத்தும் அதற்கான அங்கீகாரமோ அல்லது பதவி உயர்வோ உங்களுக்கு கிடைக்கவில்லை. நாளை பணவரவு. புதிய வேலை வாய்ப்பின் மூலம் நிலையான வருமானத்திற்கான அடித்தளம் அமையும். ஆரோக்கியம். உஷ்ணம் சம்பந்தமான கோளாறுகள் மற்றும் பித்தம் குறையும். எச்சரிக்கை. பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் திறமைகளை உலகமே அங்கீகரிக்கும் காலம் நாளை முதல் தொடங்குகிறது. சிம்மம் ராசி பற்றி பார்ப்போமா? மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரம் முதலாம் பாதம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொந்த தவறுகளால் பணத்தை இழந்துவிட்டோமே என்ற குற்ற உணர்வும் கவலையும் உள்ளது. இதுவரை ஆடம்பர செலவுகளினாலும் தவறான கூட்டு தொழிலினாலும் கையில் இருந்த சேமிப்புகள் கரைந்தது. நாளை பணவரவு. பங்குச் சந்தை அல்லது தரகு தொழில் மூலம் எதிர்பாராத திடீர் பணவரவு உண்டு. ஆரோக்கியம். இரத்த அழுத்தம் சீராகும். நெஞ்சு எரிச்சல் குணமாகும். எச்சரிக்கை. அந்நிய மனிதர்களிடம் பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கை தேவை. இது நடக்குமா நடக்காதா? அந்த வகையில் பாதியில் நின்ற சுப காரியங்கள் நாளை முதல் அதிவேகமாக துவங்க போகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி, உத்திரம் 2, 3, 4, அஸ்தம், சித்திரை நட்சத்திரம் 1, 2. இன்று எவ்வளவு உழைத்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லையே என்ற சோர்வு வாட்டுகிறது. இதுவரை கருத்து வேறுபாடு காரணமாக மிக நெருங்கிய உறவில் பெரிய விரிசல் ஏற்பட்டது. நாளை கட்டாயம் பணவரவு. ஆன்மீக காரியங்களுக்காக சுப செலவுகள் செய்வீர்கள். கடன்கள் குறையும். ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாயாரின் உடல்நலத்தில் இருந்த தொய்வு நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எச்சரிக்கை. யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது கடன் வாங்குவதையோ தவிர்க்கவும். பிரிந்திருந்த தம்பதியினர் அல்லது உறவுகள் நாளை மீண்டும் ஒன்று சேர்வர். துலாம் ராசி, லிப்ரா, சித்திரை 3, 4, சுவாதி, விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3. நடப்பு. அடுத்ததாக எடுக்க போகும் முடிவுகளில் ஒருவித குழப்பமும் மன அழுத்தமும் உள்ளது. முன்பு வியாபாரத்தில் அல்லது உத்தியோகத்தில் எதிரிகளின் சதியால் தேக்க நிலை ஏற்பட்டது. நாளை நடக்கும் மாற்றம். பணவரவு. பழைய கடன்களை முழுமையாக அடைப்பதற்கான பெரிய தொகை கைக்கு வரும். ஆரோக்கியம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கண் சோர்வு நீங்கும். எச்சரிக்கை. உணர்ச்சிவசப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவையும் நாளை எடுக்க வேண்டாம். பெரிய மனிதர்களின் ஆசியால் உங்கள் வாழ்க்கை பாதை நாளை முதல் தெளிவாகும். அடுத்த ராசி விருச்சிகம், விசாகம் 4, அனுஷம், கேட்டை நட்சத்திரம். நடப்பு. உங்களை சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகளால் ஒருவித பாதுகாப்பற்ற உணர்வு மேலோங்கியுள்ளது. கடந்த காலத்தில் நீங்கள் உயிர் என நம்பிய ஒரு நபர் உங்களுக்கு தெரியாமல் முதுகில் குத்தினார்.
நாளை நடக்கும் மாற்றம் பணவரவு, வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் லாபம் தரும். ஆரோக்கியம், சளி, இருமல் மற்றும் தொண்டை அலர்ஜி போன்ற உபாதைகள் நீங்கும். எச்சரிக்கை: உங்கள் குடும்ப ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் நாளை உங்கள் முன்னேற்றத்தை கண்டு வியப்பார்கள். தனுசு ராசி பத்தி பார்க்க போறோம். சாஜிட்டேரியஸ் மூலம் பூராடம், உத்திராடம் நட்சத்திரம் முதலாம் பாதம். நடப்பு: ஆசைகள் எதுவும் நிறைவேறவில்லை என்ற விரக்தியும் விதியின் மீது கோபமும் உள்ளது. கடந்த கால சம்பவம்: சொத்து வாங்குவது அல்லது வீடு கட்டுவது போன்ற சுப காரியங்கள் பாதியிலேயே நின்றன. நாளை நடக்கும் மாற்றம் பணவரவு, அரசாங்க வழியில் இருந்து எதிர்பார்த்த மானியம் அல்லது தொகை கைக்கு வரும். ஆரோக்கியம்: நீரிழிவு மற்றும் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டிற்குள் வரும். எச்சரிக்கை: சோம்பேறித்தனத்தை தவிர்த்து முழு சுறுசுறுப்புடன் செயல்படவும். தடைப்பட்ட காரியங்கள் நாளை முதல் தானாகவே நிறைவேற தொடங்கும். மகரம் ராசி பலன்களை பார்ப்போமா. உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் நட்சத்திரம் 1, 2. நடப்பு: எதிர்கால பொருளாதாரம் எப்படி இருக்குமோ என்ற பயம் தூக்கத்தை கெடுக்கிறது. கடந்த கால சம்பவம்: உங்களுடைய கனிவான குணத்தை மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஏமாற்றினர். நாளை நடக்கும் மாற்றம் பணவரவு, புதிய முதலீடுகள் மூலம் இரட்டிப்பு லாபம் பெற வழி பிறக்கும். ஆரோக்கியம்: கால், பாதம் மற்றும் மூட்டு வலிகளில் இருந்து பெரிய நிவாரணம் கிடைக்கும். எச்சரிக்கை: பிறரின் ஆடம்பர பேச்சுகளை கேட்டு புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற உயர்வு நாளை நிச்சயம் உண்டு. கும்பம் ராசியை பத்தியும் சொல்லிடுவோம். அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3. நடப்பு: குடும்பத்தில் நிம்மதி இல்லாதது போன்ற ஒரு ஏக்கம் மனபாரத்தை உருவாக்குகிறது. கடந்த கால சம்பவம்: வீண் பிடிவாதம் மற்றும் முன்கோபத்தால் நல்லதொரு வேலை அல்லது வாய்ப்பை கை நழுவ விட்டீர்கள். நாளை நடக்கும் மாற்றம் பணவரவு, மனைவி வழியில் அல்லது பெண் நண்பர்கள் மூலம் எதிர்பாராத பண உதவி கிடைக்கும். ஆரோக்கியம்: தூக்கமின்மை பிரச்சனை நீங்கி நல்ல உறக்கம் வரும். எச்சரிக்கை: கோபத்தை குறைத்து வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கவும். இழந்த வாய்ப்புகளை விடச் சிறந்த நல்வாய்ப்பு நாளை உங்களை தேடி வரும். அடுத்து ராசி மீனம். பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம். நடப்பு: அடுத்தவர்களுக்கு உதவி செய்துவிட்டு இப்போது நீங்கள் தனியாக நிற்பது போன்ற ஏமாற்றம். கடந்த கால சம்பவம்: உங்களின் பலவீனமான சூழ்நிலையை பயன்படுத்தி சிலர் உங்களை அவமானப்படுத்தினர். நாளை நடக்கும் மாற்றம் பணவரவு, வங்கியிலிருந்து எதிர்பார்த்த கடன்கள் எளிதாக கிடைக்கும். பண நெருக்கடிகள் தீரும். ஆரோக்கியம்: உடல் அசதி மற்றும் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். எச்சரிக்கை: தேவையில்லாத புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்கவும். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நாளை நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். நாளை என்ன நடக்கப் போகிறது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை முன்கூட்டியே அறியுங்கள். கருப்பாயி ராசி பலன் சேனல். தினமும் துல்லியமான ராசிபலன். பணவரவு, காதல், குடும்பம், அதிர்ஷ்டம். உங்கள் ராசி என்னவென்று கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவலை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைய பலனை தவறவிடாமல் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.